வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அசாத்தியமான கால பயணத்தை மேற்கொள்ள போறோம். ஒரு முதிய எழுத்தாளருக்கும் சுவாமிநாதனுக்கும் நடந்த ரொம்பவே இன்டிமேட்டான ஒரு நேர்காணல் வழியா வார்த்தைகளோட உண்மையான வலிமை என்ன, வறுமையிலையும் கலையை எப்படி உயிர் போட வச்சிருந்தாங்க அப்படிங்கறத பத்தி தான் அலச போறோம். வாங்க உள்ளே போகலாம். சுவாமிநாதன் இந்த நேர்காணலை ஒரு அருமையான கேள்வியோட ஆரம்பிக்கிறாரு. அதாவது, பல தசாப்தங்களுக்கு முன்னாடி ஒரு எழுத்தாளரோட நிஜ வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு இருக்கிற மாதிரி புகழும் பணமும் அப்போ இருந்ததா? கண்டிப்பா கிடையாதுங்க. கலைதான் அவங்களுக்கு மூச்சு, பணம் அது ஒரு பொருட்டே கிடையாது. அப்படி ஒரு காலகட்டத்துக்கு இந்த உரையாடல் நம்மள இழுத்துட்டு போகுது. அந்த முதியவரை சுவாமிநாதன் சந்திக்கிற தருணத்தை கொஞ்சம் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களேன். மூங்கில் கூரை போட்ட ஒரு சின்ன திண்ணை, ஆங்காங்கே ஓட்டைகள் வேற. அங்க ஒரு நாற்காலியில ஒரு மெலிந்த முதியவர் உட்கார்ந்து வெற்றில மென்னுக்கிட்டே அடிக்கடி நழுவர தன் மூக்கு கண்ணாடிய சரி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு முழு வாழ்க்கையோட நினைவுகளும் அங்க உறைஞ்சு கிடக்கிறத சுவாமிநாதன் ரொம்பவே ஆச்சரியமா பாக்குறாரு. பகுதி 1. கும்பகோணத்தின் பொற்கால இலக்கிய பருவம். அந்த முதியவர் தன் இளமை கால நினைவுகளை பகிரும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. அப்போ எழுத்தாளர்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? கையில வெறும் 100 ரூபாய் தான் இருக்கும். ஆனா சங்கீதத்துக்கும் இலக்கியத்துக்கும் முழு வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருந்தாங்க. ராத்திரி முழுசும் ஆற்று மணல்ல உட்கார்ந்து தத்துவ விவாதங்கள், கொஞ்சம் கும்பகோணம் வெற்றில, கூடவே ஸ்ட்ராங்கான டிகிரி காஃபி. இதுதாங்க வாழ்க்கை. வறுமையில இருந்தாலும் கலையால அவங்க செழிப்பா இருந்தாங்க. கமர்ஷியல் சக்சஸ், பணம் இதெல்லாம் அவங்க லிஸ்ட்லயே இல்ல. அவர் சொன்ன ஒரு வரிய கேட்டப்போ நிஜமாவே எனக்கு சிலிர்த்துடுச்சு. நான் எங்கே வாழ்ந்தேன்? சும்மா இருந்தேன், எழுதி கொண்டே இருந்தேன். ஒரு எழுத்தாளன் தன்னோட 33 வயசு வரைக்கும் வீடு வாசல்னு ஒரு சாதாரண வாழ்க்கைய அமைச்சிக்க நினைக்கவே இல்ல. அவரோட முழு இருப்பும் சுவாசம் எல்லாமே அந்த எழுத்துல மட்டும்தான் இருந்துச்சு அப்படிங்கறத இந்த ஒற்றை வரி அடிச்சு சொல்லுது. பகுதி 2. வறுமையும் 100 புத்தகங்களும். இப்ப விஷயத்துக்கு வருவோம். அந்த காலத்துல ஒரு ஆபீஸ் பியூனுக்கு மாசம் 100 ரூபாய் சம்பளம் கிடைச்சிட்டு இருந்தப்போ, இவ்ளோ பெரிய எழுத்தாளரோட ஒரு முழு நாவலுக்கே வெறும் 30 ரூபாய் தாங்க சன்மானம். யோசிச்சு பாருங்க. தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கிற ஒரு தந்தை இந்த வறுமைய நினைச்சு எவ்ளோ துடிச்சிருப்பாரு. இந்த வறுமைய போக்க அவர் எடுத்த முடிவு இருக்கே, அதை கேட்டு சுவாமிநாதனுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஒரு புத்தகத்துக்கு 50 ரூபான்னு கணக்கு பேசி 100 புத்தகங்களை எழுதி தரதா ஒரு பப்ளிஷர் கிட்ட அக்ரிமெண்ட் போடுறாரு. ராத்திரி பகலா தூக்கம் இல்லாம உழைச்சு கைகள்லாம் வீங்கி மெதுவடைய மாதிரி ஆகிற அளவுக்கு எழுதி தள்ளுறாரு. 3 நாளைக்கு ஒரு புத்தகம் வீதம், ஒரே வருஷத்துல 100 புத்தகங்கள். நிஜமாவே இது கற்பனை கேட்டாத ஒரு அசுரத்தனமான உழைப்புங்க. பகுதி 3. பதிப்பாளரின் துரோகம். இப்படி உசிரை கொடுத்து உழைச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடு. ஒரு பக்கம் இந்த முதியவரோட உழைப்ப வச்சுக்கிட்டு அந்த பதிப்பாளர் பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிட்டாரு. புது மாளிகைகள், புத்தகங்கள் குவிஞ்சு கிடக்கிற குடவுன்கள்னு பிசினஸ் சக்க போட போகுது. ஆனா இன்னொரு பக்கம் தான் சிந்தின வியர்வைக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய அந்த 3000 ரூபாய கேட்க போன மாபெரும் எழுத்தாளர் கேவலப்படுத்தப்பட்டு தெருவுல நிக்கிறாரு. கொடுமை இல்லையா? இந்த கதையோட ரொம்பவே நெஞ்ச பிழியும் தருணம் இதுதாங்க. பணத்துக்காக காலில் விழுந்து கெஞ்சுற அந்த எழுத்தாளனை பார்த்து அந்த பப்ளிஷர் கொஞ்சம் கூட ஈவை இறக்கமே இல்லாம போய் சாப்பிட நாயே இந்த 1 ரூபாயை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் முகத்துல காசை விட்டெறிஞ்சு துரத்துறாரு. ஒரு படைப்பாளிக்கு இதை விட ஒரு பெரிய அவமானம் இருக்க முடியுமான்னு சுவாமிநாதன் பதறி போறாரு. பகுதி 4. அறம் பாடுதல், அதாவது வார்த்தைகளின் வலிமை. இந்த இடத்துல அறம் பாடுதல்னா என்ன நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தமிழ் இலக்கிய மரபுல இது ரொம்பவே பவர்ஃபுல்லான பயங்கரமான ஒரு விஷயம். ஒரு உண்மையான கலைஞன் தனக்கு நடந்த அநீதிக்காக சரஸ்வதி தேவியே சாட்சியா வச்சு கோபத்துல உமிழ்ற ஒரு அழிக்கும் சாபந்தான் இந்த அறம். இது நியாயத்தோட உச்சக்கட்ட வெளிப்பாடு. அவமானத்தோட உச்சியில உடம்பெல்லாம் கோபத்துல தீயா எரிய அப்படியே நடுங்கிக்கிட்டே அந்த எழுத்தாளர் மறுபடியும் பதிப்பாளர் வீட்டுக்கு போறாரு. கையில பேனா கூட இல்ல. அங்கிருந்த இட்லி மாவை தொட்டு அந்த வீட்டு வாசல்லையே ஒரு கொடிய வெண்பாவை எழுதுறாரு. ஒரு கவிஞனோட கோபம் மாவுல எழுதப்பட்டாலும் அது நெருப்பா சுடுங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. அந்த முதியவர் உச்சரிச்ச அந்த வரிகளை கவனிங்க. செட்டிக்குள்ள மறுத்து செம்மண்ணின் மேடாக்கி எட்டி எழுகவென் ரரம். அதாவது அந்த பதிப்பாளரோட பரம்பரையை அழிஞ்சு அந்த இடமே ஒரு செம்மண் மேடா மாறட்டும்னு தன்னோட வார்த்தைகளாலேயே சாபம் கொடுக்கறாரு. ஒரு உண்மையான கலைஞனோட கோபம் எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கறத இந்த அறம் பாடிய வரிகள் நமக்கு அப்படியே உணர்த்துது. பகுதி 5. இலக்கியத்தின் உண்மையான தர்மம். இந்த சீன் நிஜமாவே நம்ம மனச உலுக்கிடும். ஒரு கவிஞரோட சாபம் தன்னோட வம்சத்தையே அழிச்சிடும்னு புரிஞ்சுக்கிட்ட பதிப்பாளரோட மனைவி ஆச்சி உச்சி வெயில்ல ஒரு அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க.
எழுத்தாளருக்கு சேர வேண்டிய பணத்தை முழுசா வட்டியோட கொடுக்காம நான் இந்த இடத்தை விட்டு எழமாட்டேன்னு சொல்லிட்டு உருகிட்டு இருக்கிற அந்த தார் ரோட்லயே தவம் கிடக்குறாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி ரொம்ப வேகமா நடக்குது. முதல் படி, வெயில்ல தார் ரோட்ல தான் மனைவி கருகிக்கிட்டு இருக்கிறத பார்த்த பப்ளிஷர் பதறி அடிச்சிட்டு பணத்தை வட்டியோட எடுத்துக்கிட்டு எழுத்தாளர் வீட்டுக்கு ஓடுறாரு. 2வது படி, அவர் கால்ல விழுந்து கதறி அழுது மன்னிப்பு கேக்குறாரு. 3வது படி, ஆச்சி அந்த எழுத்தாளரை தான் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க கொடுத்த சாபத்தை ஆசீர்வாதமா மாத்தி தர சொல்லி கெஞ்சுறாங்க. ஆக மொத்தம் பணத்திமிரை விட கலைக்கும் அந்த வார்த்தைகளுக்கும் இருக்கிற தார்மீக பலம் இங்கே ஜெயிச்சிருச்சு. இந்த முழு நேர்காணலும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆழமான பாடங்கள் என்னென்னா, 1, ஒரு எழுத்தாளரோட உண்மையான செல்வம் பேங்க் பேலன்ஸ்ல இல்ல, அது கலைமகளோட அருள்ல தான் இருக்கு. 2, வியாபாரத்துக்கு ஆன்மா இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு குடும்பத்தை காப்பாத்துறது ஆட்சி மாதிரி ஆட்களோட தர்மம் தான். 3, ஒரு கலைஞனோட வார்த்தைகளுக்கு அழிக்கிற சக்தியும் இருக்கு, அதே சமயம் குணப்படுத்துற சக்தியும் இருக்கு. இந்த தொகுப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். இது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கதை தான் என்றாலும் இன்னைக்கும் இது ரொம்பவே ரெலவெண்ட் இல்லையா? நாம இன்னைக்கு படைப்பாளிகளையும் அவங்களோட கலையையும் உண்மையாவே மதிக்கிறோமா, இல்ல அதை வெறும் வியாபாரமா மட்டும்தான் பாக்குறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வியோட இன்னைக்கு நாம விடை பெறுவோம். கலையை மதிப்போம், கலைஞர்களை கொண்டாடுவோம்.